Praise the Lord. தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். The Lord is good. உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. Today is 18th June 2026, Thursday, வியாழக்கிழமை. ஆண்டவருடைய கிருபை எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. இந்த கீழ்ப்படியாமைன்னு ஒன்று இருக்கிறது பாருங்க, டிஸ்ஒபீடியன்ஸ். பாவம் வந்ததுக்கு காரணமே கீழ்ப்படியாமை தான். அந்த கீழ்ப்படியாமையை மன்னிக்க கிறிஸ்து வந்தார், வந்து ஜீவனை கொடுத்தார். To save us from the disobedience, so that we can obey the word of God. நம்மை மன்னிப்பதற்கு காரணம் நாம் தொடர்ந்து கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக. அதை பத்தி நீங்க பார்க்க போறோம். பாப்பீங்களா? Jude chapter 1 verse 5. யூதா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நேற்று 4 பார்த்தோம், இன்னைக்கு 5. அதெல்லாம் தொடர்ச்சியா தான் வர்றாரு, தொடர்ச்சியா பேசுறாரு. He continues the message. But I want to remind you, though you once knew this, that the Lord, having saved the people out of the land of Egypt, afterward destroyed those who did not believe. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ரட்சித்தார், அழித்தார். ஆச்சரியமா இருக்கு தானே? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி கூட்டிக் கொண்டு வந்த ஆண்டவர், அவர்கள் கண்ணார கண்டார்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம். ஆமாதான்ல, they saw the wonders and miracles, how God was delivered the Israel people when they are slave in Egypt for 400 years. 400 வருஷம் அடிமையாக இருந்து அவர்களை விடுதலை பண்ணி மோசேயின் மூலம் அவர்களை தலைமைத்துவத்திலே கொண்டு வெளியாக்கி வருகிறார். ஆனால் நான் பார்க்கிறோம், அவர்கள் முறுமுறுத்தார்கள், விசுவாசிக்கவில்லை, பிறகு பின்வாங்கி போனார்கள். அப்படிப்பட்டவர்களை அவர்கள் கீழ்ப்படியாமை, அவர்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை, சிலையை உருவாக்கினார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் செய்ததனால ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தவர்களை அழிக்கிறார். அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். கிருபையும் அன்பும் நிறைந்த ஆண்டவர் எப்பொழுது அந்த அன்பையும் கிருபையும் மறந்து பின்வாங்கி போகிறார்களோ, கீழ்ப்படியாம போகிறார்களோ, அவர் தண்டிக்கிறவராக மாறிவிடுகிறார், நியாயாதிபதியாக மாறிவிடுகிறார். இப்ப இங்க யூதா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். You are saved. இந்த 4வது வசனத்தை பார்க்கணும். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட கள்ள போதனைகள் வந்து உங்க மனசை குழப்பி உங்களை திசை திருப்புறாங்க. ஜாக்கிரதை, அக்கினிக்குள்ளதான் போயிருவீங்க. அக்கினி இருக்கிறது, நரகம் இருக்கு. இப்ப அதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லுகிறார். எப்படி பழைய ஏற்பாடுல நடந்தது? ஆண்டவர் ரட்சித்து கிருபையா கூட்டிக்கிட்டு வந்தோம், அவர்கள்கிட்ட இந்த விசுவாச நம்பிக்கை இல்லாமல் போனதை அவர்கள் அழித்தார். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உன்னை கிருபையா ரட்சித்திருக்கிறாரு, அதனால கீழ்ப்படி, ஒபே, ஆண்டவருக்கு உண்மையாயிரு. ஆமாதாங்களே, மேலோட்டமாக இந்த உலகத்தினுடைய வசதிகள், காரியங்களை எல்லாம் வச்சு இல்ல வாழாதபடி ஆண்டவருக்கு பயந்து அவருடைய அன்பை உணர்ந்து அவருக்கு நான் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உங்களை ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக அவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. இன்றைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலேயும் உடைய தயவும், உடைய கிருபையும், உடைய வழி நடத்துதலும் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இன்னைக்கு யாராவது அப்பா மன்னிங்கன்னு சொல்லி உங்ககிட்ட ஒப்பு கொடுப்பாங்கன்னா, அப்பா மன்னிச்சு கிருபையாய் அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு விஷயம் மனதிருங்க, அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய அன்பின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. Lord, I pray that your mighty blessing upon each and everyone who is committing themselves and surrendering themselves to you, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கீழ்ப்படிய கற்றுக்கொள். பாவங்களிலே மோசமான பாவம் இல்ல, கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் கீழ்ப்படிய. Disobedient. Take care. God bless.